ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இது மண்டேயோட விலாக் தான். ஆனால் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இது எப்படின்னா, நாங்கள் திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். அங்கே சஷ்டி விரதம் இருந்து போவாங்கள்ல, அதனால் நாங்களும் போயிருந்தோம். எப்போவுமே வருஷம் வருஷம் போவோம். இந்த வருஷம் ரொம்ப கெடுபிடி பார்த்துக்கோங்க. ஏன்னா போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டாங்க. அது ஊந்து ஊந்து போகிறதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம் போல் இருக்குது. போகிற வழி ஃபுல்லும் நிறைய போலீஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே கூட்டம். இந்த கூட்டம் போன வருஷம்லாம் இல்லைங்க. இந்த தடவை பயங்கர கூட்டம். ஏன்னா போன தடவைலாம் கடற்கரை கிட்டலாம் கொஞ்சம் பாதி பேர் தான் இருந்திருப்பாங்க, மீதி பேர் இல்லை. அதனால் அது எது வேணாலும் போடலான்னு எல்லாம் போடக்கூடாது. கல்யாணம் ஆகி மனைவியோடு இருக்காங்க போடக்கூடாது. 54 நாள் ரெண்டாக போட்டு வெறும் 54 நான் ரெண்டாக போட்டுருக்கேன். 108 கல்யாணம் ஆகி 54 போடலாம். தீட்சை எடுத்தவங்க 108 போடலாம். சன்னியாசம் வாங்கினாங்க, எது வேண்டாம் கூடவே பிறந்துட்டாங்க. இந்த பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? ஏன்னா இந்த பாட்டி எங்கள் கிட்டத்துலேயே தான் உட்காந்துருந்தாங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு அவ்வை பாட்டி எங்கள் கிட்டத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்தது. ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தாத்தா தான் பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தாவும் எங்கள் கூடவே தான் இருந்தாங்க. நான்லாம் கொஞ்சம் கீழே விழ போகிற சமயத்துலலாம் அந்த தாத்தா தான் என்னையை காப்பாற்றினாங்கன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டியவும் நாங்கள் தான் தூக்கி எழுப்பிலாம் விட்டோம். என் குழந்தை ஒய்ஃப் தான் அவங்கள தூக்கி எழுப்பிலாம் விட்டாங்க. நாங்கள் உட்காந்துட்டோம், ஆனால் எந்திக்க முடியல. ஆனால் எந்திக்காதீங்க, உட்காருங்க, உட்காந்தே பார்க்கலான்னா யாருமே கேட்கவே மாட்டேங்காங்க. முதல்ல உட்காந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா அந்த பாட்டுக்கு ஆடினாங்க. சவுண்டுக்கு அந்த சவுண்டை கேட்கவும், அரோகரா அரோகரான்னு சவுண்டை கேட்கவும், ஐயோ பக்தியில் அவ்வளோ பேரும் தெளிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் ஆனால் அந்த முருகரை பார்க்கும்போது அவ்வளோ கண் கொட்டாமல் பார்க்கணும் போலையே ஒரு நினப்பு மனசில் அவர் எப்போவும் நம்ம கூடயே இருக்காருங்கிற ஒரு நினப்பு மட்டும் எப்போவும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. மண்டே தான் எங்கள் பாப்பாவும் பிறந்தா. ஆனால் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரே ஃபீவரு. என் அக்டோபர் 27 எங்கள் அக்கா பொண்ணோடைய பர்த்டே. அவளுக்கு நான் விஷ் பண்ண முடியல. அதனால் ஏன்னா இங்கே டவரே கிடைக்கல, ஃபோன் பேசுகிறதுக்கு டவரே சுத்தமாக இல்லை. ஃபோன் போடணும்னு நினச்சி லாஸ்ட்டு நைட்டே நாங்கள் லேட்டாக தான் போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மயில் எப்போவும் எங்களை பார்க்காம இருக்க மாட்டாங்க. மயில் வாகனர் எங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக அலங்காரங்கள் இருந்துச்சு. அன்னதானம்லாம் நிறைய போட்டாங்க. 2 வழியாக போகலாம், ஒரு வழியாக தான் நாங்கள் போனோம். எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் வேறு வழியாக வந்தாங்களா, அவங்க வர்ற வழியில் நிறைய அன்னதானம் நடந்துச்சு. பொங்கல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. எங்களுக்கு லெமன் சாதமும் இதுவும் கிடச்சிது, புளியாதரையும் கிடச்சிது. அப்புறம் பிரிஞ்சுலாம் போட்டாங்க. ஆனால் சாம்பார் சாதம் போட்டாங்க. எங்களுக்கு சாம்பார் சாதம் வாங்கி எங்கள் அத்தைக்காக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு நான் கொண்டு வந்தேன். மேலே கழுகு வட்டம் போடணும்னு பார்த்தா ட்ரோன் தான் வட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரோன்லேயும் கழுகு வட்டம் போட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எப்போவுமே கழுகு வட்டம் போட்டதுக்கப்புறம் தான் எப்போவுமே முருகர் இறங்கி வருவாங்க. நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். சஷ்டியோட விரதத்தில் எப்போவுமே நாங்கள் பார்த்துருக்கோம். இதை பார்க்கும்போது நாங்கள் 2வது சூரனுடைய தலையை வெட்டும் போது தான் நாங்கள் பார்த்தோம் சிங்க முகத்தை. அப்போ தான் பக்கத்தில் கொஞ்சம் கிட்டத்தில் இருந்தோமா. வெட்டும் போது நாங்கள் பார்க்க முடியல, கொஞ்சம் தூரத்தில் இருந்தோம். 2வது வெட்டும் போது பார்க்கும்போது ஐயோ அரோகரான்னு சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோங்கிறத விட கடவுளோட அருளை பெற்றுக்கிட்டோன்னு தான் சொல்லணும். ஆனால் டியூஸ்டே இன்றைக்கி என்னால் கோயிலுக்கு போக முடியல. அதனால் வீட்டில் இருந்தே டிவியில் திருக்கல்யாணத்தை நான் பார்த்துட்டேன். எனக்கு அதுவே பெரிய சந்தோஷந்தான். ஏன்னா திருக்கல்யாணம் பார்த்தா தான் அந்த விரதம் நான் முழுமையாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க. முருகர் அவ்வளோ அழகாக வந்திருந்தார். யாருக்கெல்லாம் முருகர் பார்த்தீங்க, டிவியில் நல்லா தெளிவாக பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் நேரில் போய் முருகர் எங்களை பார்த்தாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பாட்டியும் அதை தான் சொன்னாங்க. என்னென்னா முருகரை நீங்கள் பார்க்க வரல, முருகர் தான் உங்களை பார்க்குறதுக்காக கூப்பிட்ருக்காரு, அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் உடம்புல அப்படியே புல்லரிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. எப்போவுமே எங்களுக்கு மட்டும் பஸ்ஸே இருக்காது. ஆனால் இந்த தடவை தான் எங்களுக்கு பஸ் இருந்துச்சு.
சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் நாங்கள் போய் முதல்ல கடலில் போய் காலை நனைச்சிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியை தேட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அண்ணியை காணோமேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு பார்த்தா எங்கள் அண்ணி தனியாக போயிட்டாங்க, நாங்கள் தனியாக வந்தோம். ஆனால் வரும்போது கோபுரத்தெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சா, நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் ஒரு கிளிப்பாக எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த கூட்டத்துலேயும் செல்ஃபியா அப்படின்னு நினைப்பீங்க, எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக முருகரை தரிசிச்சிட்டோம். அவரும் எங்களை நல்லபடியாக பார்த்தாரு. அதுவே பெரிய சந்தோஷம். ஓம் முருகா, ஓம் சரவண பவா. எல்லாரும் நல்லா இருக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம்.